அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நெல்லை மற்றும் குமரி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நெல்லை மற்றும் குமரி ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களிலும் நாளை 10 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நெல்லை மற்றும் குமரி ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா. வானிலை ஆய்வு மையத்தின் இந்த குறிப்பில் வேறு எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சிவாமணி. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நெல்லை, குமரி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நெல்லை, குமரி ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. பொதுமக்கள் வெயிலினுடைய தாக்கத்தினுடைய காரணமாக ஒரு அவதியடைந்த ஒரு சூழ்நிலையில், அசௌகரியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் வெயிலினுடைய அளவு அதிகரித்துதான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இது எல்னினோ காலம். எல்னினோ என்றால் ஒரு வறட்சி நிறைந்த ஒரு காலமாக இருக்கக்கூடும். ஆகவே இந்த மழைக்காலம் என்பது, அதாவது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கி பரவக்கூடிய அந்த சூழல் வரும் வரை தமிழகத்தின் இந்த வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.